செயின் திருட்டு போனதாக வாய்மொழியாக ஒரு புகார் கொடுத்து அதன் மூலம் இந்த பையனை விசாரிக்கிறேன்னு கொண்டு செல்லி அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள் இரக்கமின்றி அரக்கத்தனமாக அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறையினோட போக்கு நீங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறீங்க? இதுக்கு தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது தமிழக காவல்துறை முழுக்க முழுக்க அது செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இவங்க 100% குற்றவாளின்னு சொல்லி உறுதிப்படுத்தி விசாரணை கைதியா உள்ள இருக்குது. கோர்ட் இது வரைக்கும் ஜாமீன் கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு இன்று வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறது தமிழக அரசு. சும்மா ஒரு விசாரிக்கணும்னு கூட்டு போனா கூட இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமாக காவல்துறை மேல கை வைக்காம பேச மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? சமூக விரோதிகளை காவல்துறை அடிப்பதில்லை. அப்பாவிகள் யாராவது மாட்டினா மட்டும்தான் இவங்க அவங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. வெளியே தெரியாத எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கும். இல்ல சார், நீங்க சொல்ற வச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட்டு முடிச்சிடலாமா? ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். இப்ப பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு கஸ்டோடியல், அதாவது ஒரு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு நபரை கூட்டிட்டு போய் அன்அபிஷியலா அடிச்சு கொண்டிருக்காங்க ஒரு காவல்துறையில இருந்து, ஸ்பெஷல் பிரான்ச் அப்படி. சரிங்களா? இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது அஜித்குமார்ங்கிற இளைஞர் 29 வயது இளைஞர். அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அந்த ஊர்ல அந்த பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு எல்லா சமுதாய மக்களோடும் பழகக்கூடிய ஒரு நண்பனாக இருந்திருக்கிறாரு. அவர் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில், அடைக்கலங்காத்த ஐயனார் கோவில்ல தற்காலிக காவலாளியாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அங்க வந்த அந்த முந்தைய நேற்று வரைக்கும் டாக்டர்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பேராசிரியர் நிகிதா மற்றும் அவங்க தாயார்கள் அவங்க வரும்போது அவர் உள்ள கூட்டிட்டு வந்த அவங்க மாற்றுத்திறனாளிங்கனால வயதானவங்கன்றதால அந்த சக்கர வண்டியை கூட்டிட்டு கொண்டு போகும்போது அவர் 500 ரூபாய் பணம் கேட்டதாகவும், இவர்கள் தர மறுத்ததாகவும், அதனால் தகராறு ஏற்பட்டதாகவும், அதற்காக அவருக்கு வேண்டப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது அமைச்சரோ யாரோ ஒரு பெரியவங்கிட்ட சொல்லி, எஸ்பி கிட்ட சொல்லி ஸ்பெஷல் டீம் போட்டு செயின் திருட்டு போனதாக வாய்மொழியாக ஒரு புகார் கொடுத்து அதன் மூலம் இந்த பையனை விசாரிக்கிறேன்னு கொண்டு செல்லி அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் ரொம்ப கொடுமையாக அப்படிங்கறதுதான் தகவல்கள்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாட்சியங்கள் நிறைய வெளியே வந்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல அந்த பையனை காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள் இரக்கமின்றி அரக்கத்தனமாக அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். நேரில் பார்த்த பல சாட்சியங்கள் இது காவலர்களுடைய மிக மிக மோசமான செயல்பாடுகளை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. தண்ணி கேட்டதுக்கு அவருக்கு மிளகாப்பொடி போட்டு கொடுத்ததை சொல்றாங்க. அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக கஞ்சாவை கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில எந்த பகுதியிலையும் கஞ்சா விற்பனை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை வர வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஆனா கஞ்சாவை காவலர்களே ஒரு விசாரணை கைதிக்கு கொடுத்து கொடுமைப்படுத்திய கொடுமையை இந்த நிகழ்வுல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கஞ்சா குக்கிராமம் வரைக்கும் காவல்துறையினரால் விற்கப்படுகிறதா, இல்ல கஞ்சாவை விற்பனை செய்யக்கூடிய சமூக விரோதிகளுக்கும் இந்த காவலர்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த சிபிஐ தான் விசாரிச்சு இதற்கான முடிவை சொல்லணும். சார் கண்டிப்பா சார். சார் தொடர்ந்து இந்த மாதிரி அதே மாவட்டத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக கொரோனா காலகட்டத்துல பெண்ணிங் சஞ்சயராஜ், அதனை தொடர்ந்து அஜித்குமார், நேற்று தேனியில பாத்தீங்கன்னா ஒரு முதியவரை ஒரு காவல்துறையை ஒரு காணொலிகள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறையினோட போக்கு நீங்க எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறீங்க? இதுக்கு தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க?
அதாவது தமிழக காவல்துறை வந்து முழுக்க முழுக்க அது வந்து செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. அதாவது அது காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து எதுவுமே கண்டுக்கிடல அப்படிங்கிறதான் தெரியுது. இப்ப ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் கொலை வழக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போதைய முதல்வர் உடனடியாக சிபிஐக்கு வந்து அந்த வழக்கை மாத்தினாரு. குற்றவாளிகள் இன்றைய வரைக்கும் விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அரசாங்கமே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. அதுல இறந்து போன ஒரு விசாரணை கைதியோடைய அதாவது காவலருடைய அந்த மகனுக்கு அரசு வேலை கொடுக்கப்படுது. அதாவது இவங்க வந்து 100% குற்றவாளின்னு சொல்லி உறுதிப்படுத்தி விசாரணை கைதியா உள்ள இருக்குது. கோர்ட் வந்து இது வரைக்கும் ஜாமீன் கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு இன்று வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறது தமிழக அரசு. இல்ல, நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா நாங்க தப்பே செஞ்சாலும் உள்ள இருக்கும்போது நாங்க நிரபராதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது இவங்களுடைய இது என்னன்னா, நாம் ஒரு காவல்துறை சேர்ந்தவர்கள், நம்ம எந்த தவறு செய்தாலும் காவல்துறை சேர்ந்தவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள். இவர்கள் வழக்கே பதிவு செய்து சிறையில் எடுத்தாலும் நம்ம வந்து சொகுசு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. இதை ஏற்கனவே உள்ளவர்கள் வந்து இந்த சம்பவத்துல வந்து உடனடியாக தண்டிக்கப்பட்டிருந்தால் இந்த தம்பி அஜித்குமார் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையா இருக்கு. இப்போ ஒரு காவல்துறையினர் இப்போ சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை ஹைகோர்ட் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சியில 2001 இருந்து 2021 இருந்து 2024 வரை இது வரைக்கும் 25 லாக்அப் டெத் நடந்திருக்குது. 25 லாக்அப் டெத் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அரசுக்கு கடுமையான கண்டனத்தை ஹைகோர்ட் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இந்த அஜித்குமார் 25 இல்ல 32. அப்படியா? நான் படிச்சது 25 படிச்சேன். இப்ப சீமான் அறிக்கையில 34 பேர்னு சொல்லியிருந்தாங்க. 34 பேரை வைத்துக் கொள்வோம். 34 அப்பாவிகளை படுகொலை செய்த இந்த தமிழக காவல்துறை ஏன் இதுவரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல? அவங்கள வந்து இப்போ இந்த வழக்குல நீங்க பாருங்க, அஜித்குமார வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட 24 நாள் நேரம் அதாவது ரொம்ப கொடுமைப்படுத்தி திமுகவுடைய பேரூராட்சி தலைவருடைய தோட்டத்தில் வச்சு அடிக்கிறாங்க, கோயில் வளாகத்தில் வச்சு அடிக்கிறாங்க, கோயில இருக்கக்கூடிய கோசாலை பகுதியில் வைத்து அடித்திருக்கிறாங்க. இது எல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலைத்துறையுடைய அந்த அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் அழித்ததாகலாம் சொல்றாங்க. அந்த சிசிடிவி புட்டேஜ் காட்சிகள்லாம் அழிக்கிறதாக சொல்றாங்க. இப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு அவங்களே ராஜா, அவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த ஆளுகின்ற திமுக அரசு எந்த வகையிலானாலும் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும், நம்மளை காப்பாற்றி விடும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த காவல்துறை செயல்படுதுங்கிறத இதை காட்டுது. உண்மையாகவே தமிழக மக்கள் மீது காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இருந்தால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் முதல்ல 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா 5 பேர் தான் இது இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இன்னும் 6வது ஆளு யாரு? ஒண்ணு, இந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறை ஆய்வாளர், டிஎஸ்பி, எஸ்பி இவர்களுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல அமைச்சரோ அல்லது முதல்வர் வீட்டில் இருந்து தகவல் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி 3 குற்றவாளிகளை மக்கள் சொல்றாங்க. அதில் யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டறிந்து அவர்களுக்கு இந்த கொலை குற்றத்தில் உடனடியாக தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். இப்போ ஞானசேகரன் அவர் வந்து ஒரு நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் குற்றச்சாட்டு ஆளாகி உடனடியாக அவருக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று இது நடந்தது உண்மை, இது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது உடனடியாக அவங்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. சார் கண்டிப்பா சார். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறையினரோட ஒரு அடக்குமுறை இருந்திருக்கு. ஒரு சும்மா ஒரு விசாரிக்கணும்னு கூட்டு போனா கூட இன்னைக்கு வந்து ஒரு சர்வசாதாரணமாக காவல்துறை வந்து மேல கை வைக்காம பேச மாட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்குப்பா, நீ சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு நீ சொல்லிட்டு போனா கூட காவல்துறையோட அடக்குமுறை அந்த லத்தியில தான் பேசும். 2 அடி கூட அடிக்காம அவனோட ஸ்டேஷனை விட்டு வெளியில வர மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க?
இப்ப சார் இது வந்து சாதாரண பாமரை மக்களை தான் இவங்க அடிக்கிறாங்க சார். கஞ்சா விக்கிறவன், குட்கா விக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், நிலாபகரிப்பு வழக்கில் உள்ள போறவன், சமூக விரோதிகளை செய்யறவன், இவனை யாரையுமே காவல்துறையில அடிக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில காவல்துறைக்கு கையூட்டாக பணம் கொடுப்பவர்களாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி சமூக விரோதிகளை காவல்துறை அடிப்பதில்லை. காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கே செல்லாத, போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத அப்பாவிகள் யாராவது மாட்டினா மட்டும்தான் இவங்க அவங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. உண்மையான குற்றவாளிகளை இவர்கள் என்னைக்கு வந்து இரும்பு குரம் கொண்டு அடித்து உதைக்கிறார்களோ அன்றுதான் இந்த நீதி கிடைக்கும். ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பயந்து, இல்ல அதிகாரிகளுக்கு பயந்து, ஏதோ ஒரு வகையில குற்றவாளிகளுக்கும் இந்த அரசு இயந்திரக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களை இந்த காவல்துறை அதிகாரிகள் அடிப்பதில்லை. அப்படிங்கிறது தான் இதுல ஒரு வருத்தமான வேதனையான செய்தி. காவல்துறையால் அடித்து கொலை செய்பவர்கள் கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு அப்பாவியாக இருக்கிறார். அவங்களுக்கு காவல்துறையினாலே ஒரு பயமா இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனாலே ஒரு பயமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் மேல் தான் இவர்கள் வந்து தங்களுடைய வீரத்தை காட்டுகிறார்கள். அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதுதான் உண்மையும் கூட. சார் இல்ல சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்க இப்ப கைது செய்யப்பட்ட அந்த ஐந்து நபர்களோட அந்த காவலர்களோட குடும்பத்தாரும் இன்னைக்கு வந்து இவங்களா தன்னிச்சையா செயல்படல, இவங்களுக்கு மேல வந்து ஒரு மேலதிகாரிகள் இருக்காங்க, அவங்களும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இதுல நான் என்ன சொல்றேன், அவங்களுடைய கருத்து மேலதிகாரிகள் சொன்னார்கள், அதை இவர்கள் செய்தார்கள், அதனால் இவர்கள் மற்றும் குற்றவாளி இல்லை, இவங்களுக்கு மேல உள்ள மேலதிகாரிகளும் குற்றம் செய்தவர்கள், அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அதை 100% வரவேற்கிறோம். அதே சமயத்துல மனிதாபிமானம் உள்ள மனிதனாக உங்களது கணவரோ அண்ணனோ தம்பியோ யாரோ அந்த காவலர் நடந்திருக்கணும் இல்லையா? இவங்க வந்து அது பொருளை ரிகவரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அடித்து கொலை செய்யுங்கள், அந்த இளைஞனை கொலை செய்யுங்கள், கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குங்கள், கஞ்சாவை கொடுங்க, இது மிளகாத்தூளை கொடுங்க அப்படின்னு மேலதிகாரி சொல்லியிருப்பாரு. முழுக்க முழுக்க இந்த குற்றத்திற்கு 50% இந்த மனித மிருகங்கள் தான் காரணம். இந்த மனித மிருகங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி போராடுறாங்களே. இதே அஜித்குமார் மாதிரி உங்கள் வீட்டு பையன், இல்ல உங்களுடைய தம்பி, இல்ல உங்களுடைய அண்ணன், இல்ல உங்க பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், மாமா பையன் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டு உங்கள் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால், இல்ல காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் இது போன்று பேசுவீர்களா, இல்ல நீதியை கேட்டு போராடுவீர்களா? உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது இவர்கள் ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் சட்டத்துக்கு புறம்பாக இது மாதிரி போராட்டம் நடத்துவதுங்கிறது 100% தவறு. இவர்கள் போராட்டம் செய்யக்கூடிய இந்த கொலை குற்றவாளிகளுடைய மனைவிகள், குடும்பத்தினர் எல்லாம் போலீஸ் வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இது வந்து என்ன சொல்றது, குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆதாரங்கள் நிறைய இருக்கும் போது குடும்பத்தினர் என்ற பெயரில் சட்டத்துக்கு எதிராக, அதாவது சொல்ல போனா உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு எதிராக இவர்கள் போராடுகிறார்கள். அப்போ நீதித்துறைக்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்கள் வைக்கக்கூடியதுல ஒரு கோரிக்கை நியாயம். மேலதிகாரிகள் குற்றம் சொல்லி தூண்டுதல் பேர் தான் இந்த குற்றம் நடந்திருக்குன்னு அவர்களையும் சேர்த்து சிறையில் அடைக்க வேண்டும், வழக்கு பதிவு வேண்டுங்கிறதுனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை. சார் கண்டிப்பா சார். சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த புகார் கொடுத்த பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க, ஏப்பா என் நகையை காணப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போர்ஸை போட்டு தேர்ற அளவுக்கு அஜித்குமார் ஒண்ணு ஹெச்எஸ் கிடையாது. ஹெச்எஸ்னா கிடையாது. ஆமா. ஆனா அந்த பெண்மணிக்கு மேல இதுக்கு முன்னாடி வந்து புகார் இருக்கு, மோசடி வழக்கு இருக்கு. அந்த பெண்மணி ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ஏன் இந்த பெண்மணிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் போட்டு தேர்ற அளவுக்கு இதுக்கு பின்னாடி வேற யாராச்சும் முக்கியமான நபர்கள் இருக்காங்களா? அதாவது பத்திரிகை செய்திகள் இதுவரைக்கும் வெளியே வந்த தகவல்கள் அடிப்படையில் அந்த பெண்மணி திமுக தலைமைக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி. அவருக்கு பல IAS IPSகளுடன் தொடர்பு இருக்கிறது, திமுகவுடைய தலைமைக்கே தொடர்பு இருக்கிறது. அதன் காரணமாக தனது அதிகாரத்தை காட்ட வேண்டும், பணத்துமுறை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவி இளைஞனுடைய படுகொலைக்கு அந்த அம்மா காரணமாக இருக்காங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா,
தமிழகத்தினுடைய காவல்துறையில போய் நம்ம போய் ஒரு 5 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு, 10 பவுன் தொலைஞ்சு போச்சுன்னா முதல்ல ஒரே அவங்க ஒரு வந்து இல்ல இல்ல சார் புகாரே வாங்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கட்சிக்கு ஒரு களங்கம்னா, ஒரு பெண்மணி வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்கிறாங்கன்னா அது எந்த ஒரு கட்சியுமே எடுத்துக்காட்டு. அது ஆதி காலத்துல இருந்து சரிங்களா, கட்சி அதிமுக சரி, திமுக இருந்தாலும் சரி, அந்த அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் போட்டு விசாரிக்கணும்னா அந்த பெண்மணி ஃபர்ஸ்ட் யாரு? அதாங்க சார், இப்ப அவங்க வந்து பல குற்ற பின்னணி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல கோடி மோசடி செஞ்சிருக்காங்கிற தகவல்கள்லாம் நேத்துல இருந்து வெளியாகிட்டு இருக்கு. நிறைய ஆமா பேர் ஆமா. வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்மணிக்கு ஆசிரியர், இருந்த பேராசிரியர் ஒருவர் என்ன 80 லட்சம் பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார். இந்த பெண்மணி வந்து அமைச்சர் அவர்களுக்கு நெருக்கமானவரா அல்லது ஐஏஎஸ் அதிகாரிக்கு நெருக்கமானவரா? யாரிடம் இவர் சொல்லி எஸ்பி அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இது ஆட்சியாளருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆட்சியாளருக்கு தெரியாம தானே இது எல்லாமே நடக்குது. இப்ப முதல்வர் மு.க.ஸ்டாலின் எஸ்பியை தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை சொன்னாரு. ஒரு 100% ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லப்படுகிறது, ஒரு அமைச்சர் என்று சொல்லப்படுகிறது, யாரோ ஒருவர் அதிகார மையத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள். அதன் காரணமாக நாம் எஸ்பி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், டிஎஸ்பி சொல்லிட்டாரு, ஆய்வாளர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஸ்பெஷல் டீம் உருவாக்கி அந்த ஸ்பெஷல் டீம் வந்து எப்படியாவது அடிச்சு அவன்கிட்ட உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மூர்க்கத்தனமாக படுகொலை செய்திருக்கிறார்கள். இதுதான நிதர்சனமான உண்மை. அந்த அம்மாவுடைய அதிகாரம் என்பது அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை வச்சு தெரியுது. அந்த அம்மா பல மோசடி புகார்களில் சிக்கியிருக்கிறாங்க. அது வந்து இந்த அம்மா மட்டும் காரணமா இல்ல இந்த அம்மாவோட சேர்ந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரியா அமைச்சர் இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குதா? இது அதன் காரணமாக தன்னுடைய மேலிடத்தில் நமக்கு செல்வாக்கு இருக்கு, அதனால அதை வச்சு நம்ம மக்களை மிரட்டி விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க செயல்பட்டாங்களா? இது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையா இருக்கும். முழுக்க முழுக்க தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. காவல்துறை அமைச்சரான முதல்வருக்கு கீழே இயங்கவில்லை. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி ஆகிற மாதிரி முதலமைச்சரை விட, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சரை விட மிக சக்தி வாய்ந்த பவர் பாயிண்டாக இந்த அம்மா இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்துது இல்லையா? ஒரு சாதாரண செயின் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வாய்மொழியாக ஸ்டேஷனுக்கு போய் இவங்க புகார் கொடுக்கல. எஃப்ஐஆர் இல்ல, சிஎஸ்ஆர் இல்ல, எதுவும் கிடையாது. இப்ப சாமானியர் மனிதர்கள் நம்மளாம் போய் ஒரு புகார் கொடுத்தா இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்கே வழி இல்ல, சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே நம்ம வந்து பல கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை பார்க்க முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு மோசமான செயல்பாடு செய்யும் போது முழுக்க முழுக்க அந்த பெண்மணியை சுற்றி இருப்பவர்கள் யார், அவர்களுடைய தொடர்பில் உள்ளவர்கள் யார்? இப்ப இன்னைக்கு சமீப காலமே இப்போ ஒரு செய்தி என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த பெண்மணி வந்து அரசு அதிகாரிகளிடமோ இல்ல அமைச்சரிடமோ இல்ல முதலமைச்சருடைய குடும்பத்தினரிடமோ நெருக்கமாக உள்ளவர், அதனால்தான் காவல்துறை இந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டு தகவல் வருது. எது உண்மை என்று சிபிஐ விசாரணையில தான் தெரியும். சிபிஐ வந்து உடனடியாக இதுக்கு விசாரிச்சு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையில் தானே சிபிசிஐடி விசாரணையே வேண்டாம், கொலை செய்த தமிழ்நாடு காவல்துறையிடமே அதை விசாரிக்க கொடுத்தா நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், இப்படி எல்லா தலைவர்களுமே, சொல்ல போனா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இதற்காக எதிர்த்து குரல் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு சிபிஐ விசாரணைன்னு ஒண்ணு வந்து முதல்வர் ஒத்துக்கிறாரு. கோர்ட் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்தாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வைகோபால்சாமி ஐயா வந்து எல்லாருமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதன் காரணமாக முதல்வர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்காரு. முதல் ரவுண்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன இது ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆயுத பிரிவுக்கு மாத்திட்டோம், அங்க மாத்திட்டோம்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்டே இல்லாம சும்மா ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு சாதி மத இன வேறுபாடு இன்றி ஒட்டுமொத்த அந்த மடப்புறம் பொதுமக்கள் கொதித்தெழுந்து போராட்ட களத்திற்கு வந்தாங்க. திமுக தவிர அனைத்து எதிர்கட்சிகளும், நாம் தமிழர், அதிமுக, இப்படி கம்யூனிஸ்ட், இப்படி எல்லா கட்சிகளும் போராடினது விளைவுனாலதான். அதே மாதிரி ஊடகங்களுடைய வெளிச்சங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு மக்கள் மத்தியில பேசப்படுது. இதே 24 லாக்அப் டெத், இதுக்கு 33 லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு பேசு பொருள் ஆகல? ஏன் வந்து இது அதுக்கான நீதி கிடைக்கல? பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடக்கூடிய அளவிற்கு
அந்த அளவிற்கு அந்த மக்கள் செல்வாக்கு இல்லாத நிலைமை. இன்னைக்கு இந்த பையனுக்கு எதனால இந்த மக்கள் செல்வாக்கு வந்தா, அந்த பையனுக்கு 29 வயசு, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, எல்லாரு கூடயும் சாதி மத வேறுபாடின்றி அன்பா பழகி இருக்கிறான், அவங்க கூட அண்ணன் தம்பியா இருந்திருக்கிறான். அப்படிங்கும் போது இப்ப இதுல கவனிக்க வேண்டியதுன்னா, அந்த அஜித்குமாருடைய இறுதி சடங்குல நைட்டு 11:30 நானே, ஹரிநாடர், சிவாஜிராஜன் 3 நாங்களாம் போறோம். அப்போ அந்த இடத்துல தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் கேட்கிறான், என் நண்பனை அடித்து கொலை செய்து விட்டார்கள், என் நண்பனை அடித்து கொலை செய்து விட்டார்கள், நீங்களாம் நாடார் சங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு போறீங்க? அவன் உயிரை காப்பாற்ற முடியுமா? அவனை மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியுமா? எந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகாத பையன், என் நண்பன் போயிட்டான்னு கதறி அழுத்த காட்சிகள் இன்றைக்கு என் கண் முன்னாடி இருக்கு. அப்போ நட்புக்காக போராடக்கூடிய நல்ல மனிதர்களை சம்பாத்தி வைத்திருக்கிறதுனால அஜித்குமார் வழக்கு இன்றைக்கு பேசு பொருளா இருக்கு. இல்லைன்னா 34 35 இது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கும், நீதி யாருக்கும் கிடைச்சிருக்காது. 34க்கு அப்புறம் 35 போகுமா இதுக்கு அடுத்து தமிழகத்துல? சொல்றீங்கல்ல 34, அந்த ஒரு 34 பேர் வந்து இன்னைக்கு வந்து கஸ்டோடியல் இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் போகுமா இன்னும் 2 வருஷத்துல? இதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. சிபிஐ வந்து இதை வந்து தெளிவா விசாரிச்சு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இல்ல நீங்க வந்து பென்னிக் ஜெயராஜ் நம்ம வழக்குல நம்ம நிறைய பார்த்துட்டோம், நம்ம போராட்டங்கள் நடத்தியிருப்போம். அதாவது போராட்டங்கள் ஒரு மனித உரிமை கமிஷன், அந்தந்த ஜாதிய கட்சியில இருந்தா அவங்க வீட்டுக்கு ஆறுதல் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்குமே எத்தனையோ பேர் வந்து பாதிக்குதான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இது வந்து வெளியே தெரிஞ்சதுனால நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெளியே தெரியாத எத்தனையோ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. இல்ல, எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது தானே. கண்டிப்பா சொல்லுங்க சார். சரி, இப்ப அடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தமிழகத்துல ஒரு புரட்சி ஏற்படுமா? இன்னைக்கு எதுக்கோ வந்து நம்ம வந்து ஜாதிய கட்சிகளை நம்ம வந்து பேசுறோம், என்னோட ஜாதி அப்படின்னு நான் பேசுறோம். அந்த ஜாதியில ஒருத்தவங்க இறக்கும் போது ஏன் ஜாதிகள் கட்சி வந்து ஏன் ரொம்ப பின்வாங்குதுன்னா ரொம்ப சைலண்டா, ஏப்பா போதும்பா, நம்ம இதுக்கு மேல நம்ம போராட முடியாதுப்பா, இதுக்கு மேல போராடினா நம்மளுக்கு ஆபத்து வந்துருப்பா, சீட்டுக்கு இது கிடைக்காதுப்பா. என்ன சார், என்ன காரணம்? இது வந்து அதாவது நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயம். நாடார் சமுதாயத்திலே சக்தி வாய்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கிடையாது. நாடார் சமுதாயத்துல சபாநாயகர், அமைச்சர்கள் 3 பேர் இருந்தாலும் கூட அவர்கள் சமுதாயத்திற்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செஞ்சதில்லை, சமுதாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு செயலும் புரிந்தது கிடையாது. இவங்கெல்லாம் நாடார் அப்படிங்கிற அந்த சாதிய இடஒதுக்கீடு காரணமாக அந்த சமுதாயத்திற்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்றதுக்காக அமைச்சர் பதவியில அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு சமுதாயத்திற்கு இவர்களை வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த அஜித்குமார் மேட்டர்லயே கவனிங்க, இதே அஜித்குமார் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் அவருடைய சடலத்தை வாங்காமல் மதுரையில ராஜாஜி மருத்துவமனைய இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது 5 நாட்களாவது கேரோ பண்ணி முற்றுகை பண்ணி பாடியை வாங்காம மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் அந்த சாதி அமைப்பினர்கள் முன்னெடுத்திருப்பார்கள். அதற்கு உறுதுணையாக அந்த சாதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த கட்சி என்று கட்சி வேறுபாடின்றி எல்லாருமே களத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த நாதியற்ற நாடார் சமுதாயத்தில் அஜித்குமார் பிறந்து விட்டான் என்ற காரணத்திற்காக ஒரு தலைவர் கூட இதை குறித்து முதல்ல பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்களிடம் இருந்து ஒரு தொகுதி எம்எல்ஏ வாங்கணும், இல்ல ஒரு வாரிய தலைவர் வாங்கணும், இல்ல இது பார் இருக்கு இல்லையா, பார் லைசன்ஸ், டாஸ்மாக் மதுபான பார் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பிச்சையாக பெற்று பிச்சை எடுத்து உடம்பை வளர்த்து அதன் மூலம் வாழக்கூடிய நபர்கள் இந்த போராட்ட களத்திற்கோ இதை எதிர்த்தோ வர்றதுக்கான சூழல் கிடையாது. உணர்வுள்ள நாடார்கள், உணர்வுள்ள சமுதாய பற்றுள்ளார்கள் ஒரு சில பேர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசி இதுக்கு குரல் கொடுக்கறதுனால இது வந்து நாடார் சமுதாயத்துக்கு கிடைச்ச வெற்றிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ் சமுதாயத்துக்கு கிடைச்ச வெற்றி. தமிழ் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இதுல போராடுறதுனாலதான் இது வந்து ஜெயிச்சுது. அதே போலதான் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கம். அங்க வந்து தேவர் சமுதாய அவருடைய நண்பர்கள், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தேவேந்திர குலத்து சமுதாயங்கள் ரோட்ல இறங்கி போராடினதுக்கு அப்புறம் தான் சாதி அமைப்புகள் இதெல்லாம் வராங்க. இப்போ நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அன்னைக்கு வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் வீட்டுக்கு சம்பவம் நடந்த அடுத்த ஒரு நாளையோ 2 நாளையோ கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போய் அங்க போய் உட்கார்ந்து ஜஸ்டிஸ் பார் ஜெயராஜ் பெனிக்ஸ் சொன்னாங்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. இவர்கள் அரசியல்வாதிகள் என்பது
தான் பிறந்த சமுதாயத்தை ஏமாற்றி தான் சார்ந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து அவர்கள் குடும்பத்தை வளர்க்க வேண்டும், ஏதோ ஒரு வகையிலே பணத்தை ஈட்ட வேண்டும், தவறான பார் லைசன்ஸ் மற்றும் வேற ஏதோ ஒரு பதவி இல்ல கட்ட பஞ்சாயத்து இல்ல இவங்க செய்யக்கூடிய தவறான தொழில்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு அவங்க கூட பயணிக்கிறதுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இது மாதிரியான நியாயமான மக்களுக்கான ஒரு போராட்டத்திற்கு வராது. போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நாங்க சமுதாயத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம் சொல்லி ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அறிக்கைகளை வெளியிடுவாங்க. பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு எத்தனை தலைவர் நாடா தலைவர் வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு பாருங்க, ஒருத்தர் இருக்காரு. ஏதோ ஒரு சில பேர் தான் இதுல வந்து இருக்காங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இதுக்கப்புறமாச்சும் இந்த கொலைகள் வந்து நீடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம வந்து தமிழக மக்கள் வந்து கண்டிப்பா போராடணும். போராடணும் மட்டும் இல்ல, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதுக்கப்புறம் அஜித்குமார் மாதிரி இன்னொரு அஜித்குமாரோ ஒரு அரவிந்தோ ஒரு முத்துரமேஷோ இவர் யாருமே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேருக்காக தான் நான் சொல்றேன். அதாவது சார், இது வந்து நம்ம பெனிக்ஸ் ஜெயராஜ் ஒண்ணு வளர்க்கக்கூடிய இதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அந்த மாதிரியான நடக்காததுக்கு காரணம் அரசு வந்து குற்றவாளிகளுக்கு சலுகை கொடுத்து, ஜெயிலில் இருந்தாலும் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து, ஜெயிலில் இறந்து போனாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஊக்கப்படுத்துது. இதை வந்து முதல்ல தடுத்து நிறுத்தணும். அதாவது அரசு ஊழியர்களுக்கு அதிகப்படியான சலுகைகளை கொடுத்து அவர்களை குற்றவாளிகளாக செய்யக்கூடிய இந்த தமிழக அரசு சில விஷயங்களை மாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் மக்களோட முக்கியமான கோரிக்கை. அதாவது அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பதவி உயர்வு கொடுத்து அவங்க வந்து சிறப்பா இருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க, ஏற்கனவே 17 பேரை சுட்டுக் கொண்டாங்கன்னா அடுத்து 34 பேரை சுட்டுக் கொள்வாங்க. நமக்கு எப்படி நடந்தா பதவி உயர்வு வந்துருமே அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டில் மோசமான சட்ட ஒழுங்கு இருக்குது. காவல்துறை சரியா செயல்படுறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய தோட்டத்துல மர்மமான முறையில படுகொலை செய்யப்பட்டார். அது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரை இந்த வழக்கு சிபிசிஐடியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. நம்ம தமிழ்நாடு காவல்துறை உலகத்தில் ஒரு முக்கியமான காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கே சவால் கூட ஓடக்கூடிய ஒரு காவல்துறையினே பேசப்படக்கூடிய அந்த நிலைமையில கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலையே இதுவரைக்கும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா அல்லது கொலை செய்தவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்களா இல்லது ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களா அப்படிங்கிற கேள்வி திசைவள பகுதியில அந்த ராதாபுரம் தொகுதியில இன்று வரையும் மக்களால் பேசப்பட்டு வருது. இதுக்கெல்லாம் அரசு காவல்துறை ஒரு அந்த சட்டம் தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக கண்டித்து தமிழக காவல்துறைக்கு அந்த குற்றவாளி உண்மையாலுமே யாருன்னு தெரியாதா? இதுதான் இப்படியான ஒரு சூழல் இருக்கு. அதனால இது வந்து தொடருமா தொடராதாங்கிறது வந்து அரசு முறைப்படி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும். இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம தமிழ்நாடு கவர்னர் RN ரவி ஐயா அவர்கள். தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு இளைஞன், எந்த குற்றப்பணி இல்லாத இளைஞன் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். தமிழ்நாட்டுல திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுமே இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்துல முதல்வர் மேல கடுமையான விமர்சனத்தை கூட்டணி கட்சி தலைவர்களே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூறி தமிழகத்துடைய திமுகவுடைய ஆட்சியை ஏன் கலைக்கிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணல? இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். RN ரவி வந்து அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி திமுக போராட்டத்துல நம்ம பார்த்தோம். கண்கூடாக தெரிகிறது தமிழகத்திலே 100% சட்ட ஒழுங்கு சரியில்லை. சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றால் கவர்னர் அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணி இந்த ஆட்சியை கலைக்க முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? அப்ப அதை ஏன் அவர் செய்யல? அப்ப கவர்னருக்கு இங்க நடந்த இந்த அஜித்குமாரோட படுகொலை தெரியாதா? ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்ச இந்த 34 பேர் படுகொலை கவர்னர் ஐயாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தவறு நடக்கும் போது இரும்பு கரம் கொண்டு
தமிழக அரசு, தமிழக காவல்துறை அதை அடக்கி இருக்க வேண்டும். அப்படி அடக்காத பட்சத்தில் மத்திய அரசு இதில் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்பதானே நீதித்துறை மீதும் காவல்துறை மீதும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். இப்ப இன்னைக்கு பாருங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டவரை வந்து கொலை மிரட்டல் பண்ணி அவர் நாங்கள் கொலை செஞ்சிருவோம் சொல்லி காவல்துறையினர்கள் மிரட்டுகிறார்கள், திமுகவினர் மிரட்டுகிறார்கள் சொல்லி இன்னைக்கு ஹைகோர்ட்ல போய் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவர் புகார் கொடுத்து 2 காவலர்கள் கன்மேன் வந்து அவருக்கு பாதுகாப்புக்கு ஹைகோர்ட் வழங்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்து இதோ இந்த அஜித்குமார் தான் கடைசி மரணம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? தடயங்களை அழிக்கிறத காவல்துறையே செஞ்சிட்டு இருக்கு. சிசிடி புட்டேஜ் அழிக்கிறது காவல்துறை. அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை. இல்ல சார், நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட்டு முடிச்சிடலாமா? தொடர்தான் செய்யும். தொடர்ந்து முடிச்சிடலாமான்னு கேக்குறேன். அப்படியான சூழல் தானே சார் இருக்கு. ஒருத்தரே ஆதாரத்தை வெளியிடுறாரு, அவருக்கு உடனடியாக கொலை மிரட்டல் படுது. அந்த கொலை மிரட்டல் எடுக்கிறது யாருன்னா காவல்துறை சேர்ந்தவர்களும் ஆளுகின்ற திமுகவை சேர்ந்தவர்களும். அப்ப வந்து இது எப்படி முற்றுப்புள்ளி ஆகும்? செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது தானே மனுஷன். செய்த தவறுக்கு தண்டனை பெற்று கொடுக்கிறவங்க தானே ஆட்சியாளர்கள். இது ரெண்டுமே செய்யக்கூடிய நபர்கள் இப்ப வந்து சாட்சிகளை அளிக்கிற வேலையை செய்யும் போது அது எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளும் போராடிட்டு தான் சார் இருப்போம். கண்டிப்பா சார். ஏஷியாட் நேர்களுக்காக இனி இவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஏன்னா உங்களோட அந்த போராட்ட குணம், போராட்ட காலத்துல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஷியாட் நேர்களுக்காக நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னது பெரிய விஷயம் சார். கண்டிப்பா சார், மிக்க நன்றி. நன்றி. நன்றி.